அடுத்தது சாலிட் மாடலில் உள்ள ப்ரெஸ் புல் ஆப்ரேஷன் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரெஸ் புல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ சாலிடில் ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த பாக்ஸ், ஸோ அந்த பாக்ஸுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் 3 டீட்டெயில், அதாவது லென்த், பிரெத் அண்ட் ஹைட்டை நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட், ஸோ உங்கள் பாக்ஸோட லென்த், அதாவது பேஸில் எவ்வளோ லென்த் வேணும், அட் சேம் டைம் எவ்வளோ வித் வேணும்னு டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ இதான் லென்த் அண்ட் வித், ஸோ ஹைட். ஸோ ஒரு பாக்ஸை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 3D மாடலிங், இந்த பாக்ஸில் எப்படி அந்த ப்ரெஸ் புல் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெஸ் புல் அப்படிங்கிறது இந்த ஃபேஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ ப்ரெஸ் புல், ஸோ எந்த ஃபேஸில் நீங்கள் ப்ரெஸ் புல் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபேஸை உங்களால் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏரியாவை பொறுத்து உங்களால் இந்த எக்ஸ்ட்ரூட கட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த பவுண்டரி ஏரியா, ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் ஆர் பவுண்டரி ஏரியா, ஸோ இதான் உங்களோட ஃபேஸ். ஸோ இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களோட இந்த ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும், சேம் வைஸ் உங்களுக்கு கான்ட்ராக்ட் வைஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ எகைன் பிக் பண்ணுறேன். ஸோ எகைன் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதேமாதிரி ஒரு சிங்கிள் ஃபேஸை எடுத்துக்காமல் நான் 2 ஃபேஸை ஒரே டயத்தில் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஸோ இந்த ஃபேஸ், ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபேஸையும் இந்த ப்ரெஸ் புல் ஆப்ரேஷனுக்கு சேம் டயத்தில் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கீழே உள்ள ஆப்ஷன் மல்டிபிள். ஸோ இந்த மல்டிபிள்ங்கிற ஆப்ஷனை டேரெக்டாக இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலியமாவோ இல்லை ஃபஸ்ட்டு லெட்டர் எம்ங்கிற கேப்சல் லெட்டர் மூலியமாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்டர். ஸோ வேறு எந்த ஃபேஸ்லாம் இந்த ப்ரெஸ் புல் ஆப்ரேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ 2 ஃபேஸ், ஸோ இந்த 2 ஃபேஸையும் நீங்கள் ப்ரெஸ் புல் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி என்டர். ஸோ நீங்கள் கொடுக்குற டிஸ்டன்ஸ் காமனாக இந்த ஃபேஸ்லேருந்து டிஸ்டன்ஸாக எடுத்துக்குவோம். ஸோ 3 டைப் என்ட்ரு பண்ணும்போது ஸோ செலக்ட் பண்ண ஃபேஸ்லேருந்து இது 3 mm எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இது 3 mm எக்ஸ்ட்ரூட் ஆகும், கிரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ரெஸ் புல் ஆப்ரேஷனை ஒரு சாலிட் மாடல் உள்ள ஃபேஸில் எடுத்துக்காமல் ஒரு ஸ்கெட்சை பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணாலும் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு க்ளோஸ் லூப் உள்ள ஸ்கெட்ச் இருக்குது. ஸோ அந்த ஸ்கெட்சை நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்ட்ரூடோ இல்லை அந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நீங்கள் கட்டோ பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ அதை பண்ணிக்க முடியும். ஸோ ஹோமில் லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ லைன், ஸோ இது மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு க்ளோஸ் லூப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கெட்ச், அதாவது இந்த க்ளோஸ் லூப்பாக உள்ள ஸ்கெட்சை நீங்கள் ப்ரெஸ் புல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியுமானா முடியும். ஸோ டேரெக்டாக ப்ரெஸ் புல்லுங்கிற ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த பவுண்டரி, ஸோ இதான் உங்களோட பவுண்டரிஸ். ஸோ உங்களால் எக்ஸ்ட்ரூட் டேரெக்டாக இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி உங்களால் எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கெட்சை நீங்கள் இன்னொரு ஃபேஸ், அதாவது 3D மாடலில் உள்ள இன்னொரு ஃபேஸில் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஸ்கெட்சை கட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஆப்ரேஷன் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, சிவில் வைஸாக பார்க்கும்போது ஒரு வாலில் நீங்கள் ஒரு டோர் கிரியேட் பண்ணணும், விண்டோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அந்த வாலை நீங்கள் அந்த விண்டோட ஷேப்பை வரைஞ்சோ இல்லை அந்த டோரோட ஷேப்பை வரைஞ்சோ கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் அந்த ஸ்கெட்ச், அதாவது உங்கள் விண்டோட ஸ்கெட்ச் இல்லைனா அந்த டோரோட ஸ்கெட்சை வரைஞ்சி ஸோ அதை ப்ரெஸ் புல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறது மூலியமாக டேரெக்டாக அந்த மெட்டீரியல் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி இந்த 2 ஆப்ஜெக்ட் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உள்ள பாலிசைடுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் வால் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ வாலோட லென்த் 12, ஸோ இந்த வித் 8, ஸோ இதுமாதிரி ஒரு வால்மே கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் டோர் ப்ளேஸ் பண்ணணும், சேம் போய் சைடில் விண்டோ ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா தனியாக ஸ்கெட்ச் வரைஞ்சி அது எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செப்பரேட் பண்ணியோ இல்லை கட் பண்ணியோ எடுக்கணும். ஸோ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்சை யூஸ் பண்ணி டேரெக்டாக எப்படி இந்த மெட்டீரியல், அதாவது இந்த பவுண்டரி ரிமூவ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ரெஸ் புல்லுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் அப்படி இல்லைனா ஒரு ஸ்கெட்ச் கண்டிப்பாக அவசியம் தேவை. ஸோ அந்த ஸ்கெட்சை வரைஞ்சிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ஸோ இந்த இதில் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்க போகிறோம். அதே மாதிரி இது டோராக கன்சிடர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த சைடில் ஒரு விண்டோ வேணும். ஸோ அதுக்காண்டி அதே சேம் ரெக்டாங்கிள், ஸோ இந்த ஃபேஸில், ஸோ ஃபேஸ் ஹைலைட் ஆன அப்புறம் வரைஞ்சால் தான் அந்த ஃபேஸில் உங்களால் வரைய முடியும். ஸோ இந்த ஃபேஸில் ஒரு ரெக்டாங்கிள், அதே சேம் வைஸ் இந்த இதில் ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஸ் புல் ஆப்ரேஷன். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஹோம் பேஜில் ப்ரெஸ் புல் ஆப்ரேஷன் ஐக்கான் இருக்கும். ஸோ அப்படி இல்லை சாலிட் மாடலிங்கில் போய் ப்ரெஸ் புல் ஆப்ரேஷன் எடுத்துக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த ஸ்கெட்சை நீங்கள் ப்ரெஸ் புல்லுக்கு இன்க்ளூட் பண்ணிக்க போகிறீங்களோ ஸ்கெட்சை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கெட்ச், அதாவது இந்த ஸ்கெட்ச் இல்லைனா பவுண்டரி. ஸோ கிளிக் பண்ணி வைக்கிறப்ப உங்கள் ப்ரெஸ் புல்லோட டேரக்ஷன் இன்னொரு மெட்டீரியல் இன்டர்செக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெட்டீரியல் எப்பவுமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்கெட்ச் வெளியே வரும்போது எக்ஸ்ட்ரூடாக டெவலப் ஆகும். சப்போஸ் நான் அகட்டி இழுத்தேன் அப்படின்னா இந்த வாலை அது கண்டிப்பாக இன்டர்செக்ட் பண்ணி போகிறதுனால இந்த மெட்டீரியல் ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் லாங்காக இந்த வாலையும் தாண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த மெட்டீரியல் எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கோ ஃபுல் சைடாக டெவலப் ஆயிடுது. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் புல் ஆப்ரேஷன், ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இது விண்டோவாக டெவலப் ஆயிரும்.
ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் தனியாக எஸ்கேப் இந்த சப்ட்ராக்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் சப்ட்ராக்ட். ஸோ இதுதான் ஒரிஜினல் பாடி. அடுத்தது ரிமூவ் பாடின்னு சொல்லி தனித்தனியாக எடுக்கிற மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ பிரின்சிபல் ஆப்ரேஷனில் ஒரு ஸ்கெட்சை யூஸ் பண்ணி எப்படி மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது, அதாவது ஏற்கனவே நீங்கள் கிரியேட் பண்ண 3D மாடலை இந்த ஸ்கெட்சை வச்சு அந்த பவுண்டரியை கட் பண்ணி எடுத்துட முடியும். அடுத்து பார்க்க போகிறது பூலியன் ஆப்ரேஷன். ஸோ பூலியன் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது 2 மெட்டீரியல்ஸ், அதாவது 2 3D மாடலிங் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பூலியன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உள்ள 3 ஆப்ஷன் என்ன, யூனியன், செகண்ட் சப்ட்ராக்ட், அடுத்தது இன்டர்செக்ட். ஸோ யூனியன் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுற 2 மெட்டீரியல்ஸ், அதாவது 2 ஃபீச்சர்ஸை ரெண்டையும் கம்பைன் பண்ணி காமிக்க தான் அந்த யூனியன்ஸ். ஸோ சப்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் இருந்து இன்னொரு மெட்டீரியல் எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா சப்ட்ராக்ட். ஸோ மூணாவது உள்ள இன்டர்செக்ட் ஆப்ரேஷன். ஸோ 2 மெட்டீரியலுக்கும் காமனாக எந்த இடம் இருக்கோ அந்த இடம் மட்டும் தான் ரிமைனிங்காக இருக்கும். ஸோ மற்ற இடம்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த 3 ஆப்ரேஷனுமே பூலியன் ஆப்ரேஷன். ஸோ இதுக்கு 3க்குமே 2 மெட்டீரியல், அதாவது 2 செப்பரேட் ஃபீச்சரை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இதில் யூனியன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறது முன்னாடி இதில் ஒரு பார்ட்டிஷன் வால்மே கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் பாலிசாலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டாப்லேருந்து பார்க்குறது கொஞ்சம் வரையறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டாப்லேருந்து உங்களால் வரைஞ்சிக்க முடியும். பாலிசாலிட் இந்த பாயிண்ட்லேருந்து, ஸோ இந்த ரூமோட லென்த், ஸோ இந்த சைடு உள்ள டைரக்ஷன் லென்த், ஸோ எல்லாம் கொடுத்துட்டு ஸோ கிளிக் பண்ணுங்கள், என்டர். ஸோ உள்ள ஒரு ரூம் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தனியாக பண்ண ஃபீச்சர்ஸ், அட் சேம் டைம் இது தனி ஃபீச்சர்ஸ். ஸோ இதுமாதிரி நீங்கள் தனித்தனியாக ஃபீச்சர் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அதை ஒரே ஃபீச்சராக மாற்றணும், ஒரே யூனியனாக கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த யூனியன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யூனியன், ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டில் உங்களுக்கு யூனியனில் கம்பைன் ஆகணுமோ, அதாவது ஒரே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகணுமோ அந்த ஆப்ஜெக்டை டோட்டலாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகணும். கிளிக் பண்ணி என்டர் அடிக்கிறது மூலியமாக ஸோ இதெல்லாம் ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் டச் பண்ணும்போது எல்லாமே ஒன்றா செலக்ட் ஆகும். ஸோ அடுத்தது இந்த பூலியன் ஆப்ரேஷன் உள்ள சப்ட்ராக்ட். ஸோ சப்ட்ராக்ட் அப்படிங்கிறது இன்டர்செக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த சப்ட்ராக்ட் ஆப்ஷன் நடக்கும். ஸோ இதுக்கு 2 ஃபீச்சர்ஸ். ஸோ ஒரு ஃபீச்சர் இன்னொரு ஃபீச்சர் இன்டர்செக்ட் பண்ணி போகணும். ஸோ இன்டர்செக்ட் பண்ணி போகிற ஃபீச்சரில் எந்த இடம் ரிமூவ் ஆகும்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான ஒரு எக்ஸ்ட்ரூட் வரைஞ்சிக்கிறோம். ஹோமில் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கும். ஸோ இந்த இதுக்கு ஒரு விண்டோ வேணும், இல்லை இந்த இதுக்கு ஒரு டோர் வேணும் அப்படின்னா ஸோ இந்த ரெக்டாங்கிள், ஸோ உங்கள் டோர். ஸோ இந்த டோரை நீங்கள் எக்ஸ்ட்ரூடாக பார்ட்டை டெவலப் பண்ணி அந்த பார்ட் இந்த எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த மெட்டீரியல் ரிமூவ் ஆகட்டும் அப்படின்னு சூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இந்த சப்ட்ராக்ட். ஸோ வேறு எங்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண விரும்புகிறோம் அங்கெல்லாம் ஸ்கெட்ச் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்கெட்சையும் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். ஸோ அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது அந்த 2 மெட்டீரியல், அதாவது இந்த வாலும் நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த 2வது எக்ஸ்ட்ரூடும் இன்டர்செக்ட் ஆகிருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரூட், ஸோ எக்ஸ்ட்ரூடில் எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணி கேட்கும். ஸோ இதான் உங்களோட எக்ஸ்ட்ரூட் ஆப்ஜெக்ட். ஸோ கிளிக் பண்ணி என்டர். ஸோ எவ்வளோ ஹைட், ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த ரூம் வரையும் டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் ஒன்று பார்ட் டெவலப் ஆகிட்டு. ஸோ இது தனி ஃபீச்சர், இது தனி ஃபீச்சர். ஸோ அதே மாதிரி இந்த இடத்தையும் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரூட். ஸோ இதான் உங்களோட ஸ்கெட்ச், என்டர். ஸோ அது எவ்வளோ ஹைட், ஸோ இந்த டெப்த்து கொடுக்காம இந்த சைடு. ஏன் அப்படின்னா இந்த சைடு கொடுத்தா மட்டும் தான் உங்களோட வால் அதை இன்டர்செக்ட் ஆகிருக்கும். ஸோ 2 ஃபீச்சர் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ இது ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதேமாதிரி இது ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த ஒரிஜினலை வச்சு இது எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்த மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஸோ அப்படிங்கிறதுக்காண்டி சாலிட், ஸோ அதில் உள்ள சப்ட்ராக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எது உங்களோட மெயின் ஆப்ஜெக்ட் அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடுங்க. எது இன்டர்செக்ட் ஆகணும், அதாவது எந்த மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு என்டர். ஸோ அடுத்து கேட்குற செகண்டரி ஆப்ஜெக்ட் எப்போவுமே இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்த மெட்டீரியல் உங்களுக்கு டோட்டலாக ரிமூவ். ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணோம் அப்படின்னாலும் சப்ட்ராக்ட். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட், என்டர். அடுத்தது எது ரிமூவல் ஆப்ஜெக்ட், ஸோ இதான் ரிமூவ் ஆகணும், என்டர். ஸோ இதுமாதிரி ஹோல்ஸ் இதுமாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி அதை யூனியன் சப்ட்ராக்ட் ஆப்ஷன் மூலியமாக கட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பூலியன் ஆப்ரேஷனில் உள்ள இன்டர்செக்ட். ஸோ அதுக்காண்டி இந்த டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு தேவையில்லை, டெலீட். ஸோ இதுக்கு தேவையான ஸ்கெட்சை வரைஞ்சி இன்டர்செக்ட்டுக்கு தேவையான 2 ஆப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணீங்க. ஸோ அது எப்படி இன்டர்செக்ட்டை பர்ஃபார்ம் பண்ணலாங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோமில் டாபிக் செட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த எக்ஸ்ட்ரூட் உங்களுக்கு வேணுமோ அதுக்குள்ளே ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்குவோம். ரெக்டாங்கிள். ஸோ அடுத்து இங்கே ஒரு ஹோல்ஸ் எது நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ உங்களோட டாப்லேருந்து பார்க்கும்போது உங்களோட ப்ரொஃபைல் எப்படி தெரியுமோ அதை இந்த டாப் வியூவில் உங்களால் ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஹோல். ஸோ அதே மாதிரி இந்த இதுலேயும் ஒரு ஹோல் உங்களால்
ப்ளேஸ் பண்ணாலும் ஹோல் ப்ளேஸ் பண்ணீங்க. ஷேப் மாற்றிக்கணும், ஸோ இந்த அவுட்டர் ஷேப்பை மாற்றிக்கணும் அப்படின்னாலும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஸோ இதே ட்ரிம் டிஆர் டபுள் என்டர். ஸோ இந்த எஜ்ஜில் உங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம் ட்ரிம் பண்ணிங்க. ஸோ இந்த எஜ்ஜு வேண்டாம், ஸோ இந்த எஜ்ஜெல்லாம் தேவையில்லை. ஸோ அது இதேமாதிரி ப்ரொஃபைல் எனக்கு இந்த பக்கட்டும் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி மிரர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மிரரோட கமெண்ட் MI என்டர். ஸோ இது உங்களோட ஆப்ஜெக்ட், இதுதான் உங்களோட மிரர் ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டை பொறுத்து மிரர் பண்ணுங்கள். ஸோ மிரர். ஸோ அடுத்து இந்த லைன்ஸ் உங்களுக்கு இந்த எஜ் உங்களுக்கு தேவையில்லாதனால ட்ரிம் டிஆர் டபுள் என்டர். ஸோ இந்த எஜ் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட் டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த ஷேப்பில் தெரியுது, பட் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு கவுல் ஷேப்பில் தெரியுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஸோ இந்த இதிட்ட ப்ரெஸ் புல்லுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் புல். ஸோ இதான் உங்களோட பவுண்ட்ரிஸ். கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஐசோமெட்ரிக்கில் மாற்றிக்கணும்னா உங்களுக்கு அந்த எலிவேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ ஹைட் உங்களுக்கு தேவைப்படுதோ ஹைட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஒரு 0.3ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பர்ஸ்பெக்டிவில் சேஞ்ச் ஆனதுனால திரும்பி எகைன் நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணுறது மூலியமாக பேரலில் மாற்றிக்க முடியும். ஸோ பேரல் உங்களோட இந்த ஆப்ஜெக்டை சைட்லேருந்து பார்க்கும்போது என்ன வியூ தெரியுதோ அந்த வியூவை வரைஞ்சி நீங்கள் இன்டர்செக்ட் ஆப்ஷன் மூலியமாக அந்த பாட்டை மட்டும் உங்களால் விசிபிளாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடு வியூ செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஷேப் தெரியுதோ, ஸோ சைடு வியூ உங்களுக்கு என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த வியூவை வரைஞ்சிக்க போகிறோம். தெளிவாக தெரியறதுக்காண்டி இந்த விஷுவல் ஸ்டைலில் ஒயர் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இந்த ப்ரொஃபைலை நீங்கள் வரைஞ்சிட முடியும். ஸோ நீங்கள் வரையும் போது 3Dயில் நீங்கள் பாலிலைன் யூஸ் பண்ணும்போது 3D பாலிலைன் எடுத்துக்கங்க. 3D பாலிலைன். ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்கணும் உங்களோட ப்ரொஃபைல். ஸோ எப்படியே வரணும் ஸ்ட்ரைட். அதுக்கடுத்து இந்த பெண்ட். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த மெத்தடில் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பாலிலைனை நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்க. ஸோ இது உங்கள் ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ எது ஒரு பேஸ் பாயிண்ட். ஸோ இந்த பேஸ் பாயிண்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணி ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு காப்பி ஆகணும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ்கேப். ஸோ இங்கே ஒரு லைன் நீங்கள் வரைஞ்சி அதை காப்பி பண்ணி செட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையானது ஒரு க்ளோஸ் லூப். ஏன்னா சாய்டாக நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த லூப் ஒரு க்ளோஸ் லூப்பாகவும் கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ இங்கே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஹோமில் லைன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஸோ இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைனும் என்டர். ஸோ எகெயின் இந்த பாயிண்ட்டுக்கும் ஸோ இந்த பாயிண்ட்டுக்குள்ள லைன்ஸ். ஸோ க்ளோஸ் லூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் எல்லாமே அது செப்பரேட்டாக இருக்குது. ஸோ ஒரு லைன் 2 3 தனித்தனியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே லைன்ஸாக மாற்றினா மட்டும் தான் உங்களால் எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காண்டி நீங்கள் இந்த ஒரு லூப்பை ரீஜன் பண்ணி ஒரே லூப்பாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரீஜியன் REG. ஸோ இந்த கமெண்ட் மூலியமாக ரீஜியன். ஸோ எந்த ஆப்ஜெக்டாக நீங்கள் ரீஜன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் லைன் இந்த லைன். ஸோ இந்த ஹைலைட் ஆகிற லூப் தான் உங்களுக்கு ஒரே ரீஜனாக மாறப்போகுது. என்டர். ஸோ டச் பண்ணும்போது இதெல்லாம் ஒரே லூப்பாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த லூப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஐசோமெட்ரிக்கை சேஞ்ச் பண்ணீங்க. ஸோ உங்களோட நீங்கள் கிரியேட் பண்ண இந்த ப்ரொஃபைல் கரெக்டாக இந்த ஆப்ஜெக்டோட சென்டரில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது இகுட்டூர் ஆஃப் சைடும் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்டை ஃபுல்லாக இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இதுக்காண்டி எக்ஸ்ட்ரூட். ஸோ எந்த லூப்பை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்களோ அந்த லூப்பை சேவ் பண்ணீங்க. என்டர். ஸோ எவ்வளோ திக்னஸ் வேணும் இதை யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறீங்க. அதனால் ஸோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு செட் பண்ணீங்க. ஸோ ஒரு ஆஃப் உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆஃப் சைடும் வேணும் அப்படின்னா இந்த ஃபேஸை திரும்பி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ப்ரெஸ் ஃபுல்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸை மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரெஸ் ஃபுல். ஸோ எந்த ஃபேஸை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்களோ அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை நேரடியாக போய் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பவுண்ட்ரி. ஸோ கிளிக் இந்த சைடு வரையும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ இது விஷுவலில் 3D ஆப்ஜெக்டில் பார்க்கும்போது தெளிவாக தெரியும். ரியலிஸ்டிக். ஸோ இதான் உங்களோட 2 ஆப்ஜெக்ட். ஸோ டாப்பில் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்டும் ஸோ சைடு வியூ யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ணிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தேவை இந்த சென்டரில் 2 ஆப்ஜெக்ட்டும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் தேவை. மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடணும். ஸோ அப்படிங்கிறப்ப சாலிட் இன்டர்செக்ட். ஸோ இன்டர்செக்ட் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் எந்த செக்ஷன் அதாவது எந்த இடம் காமனாக இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு ரிமைனிங்காக இருக்கும். மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிரும். ஸோ இன்டர்செக்ட் இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ ரெண்டுமே ஒன்றா செலக்ட் பண்ணி நீங்கள் என்டர் ஸ்பேஸ் அடிக்கும் போது உங்களோட ஆப்ஜெக்ட் ஒன்று டெவலப் ஆகிடுது. ஸோ 2 ஆப்ஜெக்ட் அதாவது 2 ஃபீச்சருக்கும் இந்த இடம் தான் காமனாக இருக்கும். ஸோ இது மாதிரி டெவலப் பண்ணிட முடியும். ஸோ சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த உங்கள் ஆப்ஜெக்டோட சைட் வியூ. ஸோ டாப்லேருந்து பார்க்கும்போது இதோட டாப் வியூ. ஸோ அடுத்தது இந்த காமனாக ஆப்ஜெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஆப்ஜெக்ட் இதாக காமனாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்ஃபரன்ஸ்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காண்டி நான் பேக் ஸ்பேஸ் டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமாக பேக் வந்துக்கிறேன். ஸோ இந்த 2 ஃபீச்சர் அதாவது ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண இந்த எக்ஸ்ட்ரூட் ஃபீச்சர்லையும் ஸோ இந்த ஃபீச்சர்லையும் எந்த இடம் காமனாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் விசிபிளாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும்.
ஸோ அதுக்காண்டி இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஆப்ஷன் மூலியமாக 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ எது ஃபஸ்ட்டு செட், ஸோ இந்த செட் டைப் பண்ணுங்கள், என்டர். ஸோ உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். ஸோ உங்களுக்கு எது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இது சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இதையும் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாவது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஜெக்ட், ஸோ வேறு எந்த ஆப்ஜெக்ட் இன்டர்செக்ட் உங்களுக்கு காமிக்கணும், ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறப்ப ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ மற்ற எல்லாம் ஒயர் ஃப்ரேமாக மாறி அந்த ஆப்ஜெக்ட் மூலம் உங்களுக்கு ரெட் கலர் தெரியும். ஸோ இதை பேன் பண்ணி பார்க்கணும், இதை மூவ் பண்ணி பண்ணால் ஸோ இங்கே பேன் கிளிக் பண்ணுங்கள், நீங்கள் மூவ் பண்ணி இதை பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் ஷோ பண்ணி பார்க்குறோம், இதில் எந்த ஆப்ரேஷனும் இதை பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ திரும்பி இதை விளையாடி வர்றதுக்கு எஸ்கேப்ங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணி எகைன் வந்துட முடியும். ஸோ எல்லாம் கரெக்டாக செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இன்டர்செக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்டர்.